Despite the Bharat Bandh called by 10 central trade unions, essential services remained largely unaffected across India. In Puducherry, however, dozens of protesters, including former Chief Minister V. Narayanasamy, were detained while demonstrating against the centre's labour policies and the four new labour codes. Privately operated buses, autos and tempos stayed off the roads, disrupting local transport. The Bandh aimed to highlight concerns over privatization, contractualization and demands for higher minimum wages and social security. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தொழிற்சங்கங்களும் இணைந்து மத்தியில் ஆளுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசுடைய தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து இன்று பேரறிஞர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கமும் புதுச்சேரி ஆளுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய ஆட்சியும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன. குறிப்பாக இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த நிலை தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியா கூட்டணி கட்சி